அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காவிரியின் வடகரையில் உள்ள பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் மிக சிறப்பு பெற்ற ஒரு பிரார்த்தனை தலமான வைத்தீஸ்வரன் கோவில்தான் இன்று ஸ்தலமும் பாடலும் வரிசையில் நாம் காண இருக்கும் தலம். சிதம்பரம் மயிலாடுதுறை ரயில் பாதையில் உள்ளது இந்த தலம். பிறவிப்பிணியை போக்கும் சிவபெருமான் இக்கோவிலில் வைத்தியநாதர் என்ற பெயருடன் மக்களின் உடல் பிணிகளையும் போக்குகிறார். இக்கோவிலில் கிடைக்கும் திருச்சாந்து உருண்டையை உண்டால் எல்லா வகை நோய்களும் தீரும் என்று கூறுவர். இன்று வைத்தீஸ்வரன் கோவில் என்று விளங்கும் இந்த கோவில் முந்தைய காலத்தில் புள்ளிருக்கு வேலூர் என்ற பெயருடன் விளங்கியது. புல் என்றால் பறவை, அதாவது சடாயு என்னும் புல். இருக்கு எனப்படும் ரிக்வேதம், முருகவேல், சூரியநாமூர் ஆகிய நால்வரும் இறைவனை பூஜித்த தலம் என்பதால் புள்ளிருக்கு வேலூர் என்ற பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த கோவிலின் தல வரலாற்றை பார்ப்போம். முன்னம் ஒரு சமயம் அங்காரகனுக்கு வெண்குஷ்ட நோய் ஏற்பட்டது. அங்காரகன் அந்த நோயிலிருந்து விடுபட ஈசனை நோக்கி வழிபட்டார். அப்போது அசரீரி ஒன்று ஒலித்தது. அதில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று ஒரு மண்டலம் விரதம் இருந்து சித்தாமிர்த குளத்தில் நீராடி வைத்தியநாத சுவாமியை வழிபட்டால் வெண்குஷ்ட நோய் உடனே குணமாகிவிடும் என்று கேட்டது. உடனே அங்காரகன் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று நீராடி வழிபட்டார். இந்த வைத்தியத்துக்கு சுவாமியே மருந்து தயார் செய்ய பார்வதி தைல பாத்திரம் கொண்டு வந்து தைல நாயகியாய் உடனிருந்தார். அங்காரகனுக்கு ஏற்பட்ட வெண்குஷ்ட நோய் குணமானது. அங்காரகனை தொடர்ந்து ஏராளமான சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டு பலன்களை பெற்றனர். இதனால் நோயற்ற வாழ்வு தரும் தலமாக இந்த வைத்தீஸ்வரன் கோவில் தலம் புகழ் பெற்றுள்ளது. இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இங்குள்ள 5 கோபுரங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன. இங்குள்ள மரகதலிங்கம் புகழ் பெற்றது. மூலவருக்கு முன் தங்கம் வெள்ளியால் ஆன 2 கொடிமரங்கள் உள்ளன. பொதுவாக நவகிரகங்கள் திசை மாறி இருக்கும். ஆனால் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் சிவன் சந்நிதிக்கு பின்புறம் ஒரே நேர்கோட்டில் நின்று கிரகப்பலனை பக்தர்களுக்கு சாதகமாக்கி நோய் மற்றும் தோஷங்களை நீக்குவதாக நம்பிக்கை. மற்ற கோவில்களில் நவகிரக சந்நிதி சிவன் சந்நிதியின் முன்பக்கமாகவே அமைக்கப்பட்டிருக்கும். இங்கு மட்டுமே பின்பக்கம் உள்ளது. அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவான், இங்கு தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார். 4 புறமும் உயர்ந்த மதில்கள் சூழ கிழக்கிலும் மேற்கிலும் ராஜகோபுரங்களுடன் 5 பிரகாரங்களுடன் ஆலயம் அமைந்துள்ளது. கிழக்கில் உள்ள 7 நிலை ராஜகோபுரம் வழியாக உள்ளே சென்றால் அங்கு காணப்படும் வேப்பமரமே இத்தலத்தின் விருட்சமாகும். இந்த மரத்தின் அடியில் ஆதிவைத்தியநாதர் மேற்கே பார்த்தவாறு உள்ளார். எதிரில் வீரபத்ரர் சன்னதி உள்ளது. உள்வாயிலை கடந்ததும் தண்டபாணி சன்னதி, அடுத்து சித்தாமிர்த குளம் உள்ளது. மேற்கு ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் மூலவர் வைத்தியநாதர் மேற்கே பார்த்தவாறு காட்சி தருகிறார். சிறிய சிவலிங்க திருமேனியுடன் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள் வல்லானாகிய வைத்தியநாத பெருமானை கண்டு வணங்கி அவரின் பேரருளை பெற நாம் வாழ்வில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இறைவி தையல் நாயகியின் சந்நிதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. செவ்வாய்க்கு அதிபதியான முருகன் இத்தலத்தில் இறைவியின் சந்நிதிக்கு அருகில் முத்துக்குமார சுவாமி என்ற பெயரில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். அசுரன் சூரபத்மனின் மார்பை பிளக்க முருகப்பெருமான் வேல் பெற்ற தலம் இதுவாகும். குமரகுருபர சுவாமிகள் இத்தலத்து முத்துக்குமார சுவாமியின் மீது பிள்ளைத்தமிழ் பாடியுள்ளார். அருணகிரியாரும் இத்தலத்து முருகனை பாடியுள்ளார். கார்த்திகை தினத்தன்று முத்துக்குமார சுவாமிக்கு விசேஷ பூஜைகள், சந்தன அபிஷேகம் முதலியன நடைபெறும். அர்த்தஜாம பூஜையில் செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு வழிபாடு நடந்த பிறகே சுவாமிக்கு வழிபாடு நடைபெறும். கோவிலின் தெற்கு பிரகாரத்தில் சடாயு குண்டம் என்ற இடம் உள்ளது. இத்தலத்தில் சம்பாதி, சடாயு என்ற கழுகரசர்கள் இறைவனை வழிபட்டு அருள் பெற்றுள்ளனர். சடாயுவின் வேண்டுகோளின்படி ராமபிரான் இத்தலத்தில் சிதை அடுக்கி சடாயுவின் உடலை வைத்து தகனம் செய்ததனால் இவ்விடம் சடாயு குண்டம் எனப்பட்டது. வீரசேனன் என்ற அரசன் சயரோகத்தினால் பீடிக்கப்பெற்ற சித்திரசேனன் என்ற தன் மகனுடன் இத்தலத்திற்கு வந்து நீராடி இக்குண்டத்திற்கு அதிரசம், வடை முதலியன நிவேதனம் செய்து பொன்னால் திருப்பணி செய்து குண்டத்தில் உள்ள திருநீற்றை அள்ளி எடுத்து தானும் அணிந்து தன் புதல்வனுக்கும் அணிவித்து நோய் நீங்க பெற்று நலமுற்றான் என்று சொல்லப்படுகிறது. வடக்கு பிராகாரத்தில்
பத்ரகாளியம்மன் சன்னதி உள்ளது. வீரபத்ரர், அன்னபூரணி, தட்சிணாமூர்த்தி, கஜலட்சுமி, அஷ்டலட்சுமி, நடராஜர் மற்றும் துர்க்கை சன்னதிகளும் இவ்வாலயத்தில் உள்ளன. நடராஜ சபையில் சிவகாமியுடன் மாணிக்க வாசகரும் காரைக்கால் அம்மையாரும் உள்ளனர். இத்தலம் நவகிரக தலங்களில் அங்காரகனுக்கு உரிய தலமாகும். செவ்வாய் இத்தலத்தில் மூலவர் வைத்தியநாதரை வழிபட்டு தனக்கு ஏற்பட்ட வியாதி நீங்கி பெற்றதால் இவருக்கு இத்தலத்தில் தனி சன்னதி உண்டு. செவ்வாய்க்கிழமைகளில் ஆட்டு வாகனத்தில் அங்காரகமூர்த்தி எழுந்தருளுவார். செவ்வாய் தோஷ பரிகார தலம் என்பதால் பக்தர்கள் பெருமளவில் இத்தலத்திற்கு வருகை தருகின்றனர். மேலும் தென்னிந்தியாவின் பல மாநிலங்களில் உள்ள மக்கள் பலருக்கு இத்தலத்து ஈசன் குலதெய்வமாக இருப்பதால் இங்கு பல மாநிலத்து பக்தர்களும் வந்து வழிபடுகின்றனர். மாவிளக்கு ஏற்றி வழிபடும் வழக்கம் இந்த தலத்தில் உள்ளது. உடற்பிணி, உடம்பில் கட்டிகள், பருக்கள், வடுக்கள் ஆகியவை நீங்க இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து இங்கு தரும் புனுகு எண்ணெய் வாங்கி பூசிக்கொள்கின்றனர். இக்கோவிலுக்கு வருபவர்கள் மிளகு வெல்லத்துடன் உப்பு கலந்து சித்தாமிர்த குளத்தில் வைத்து நோய் தீர வேண்டி வழிபடுகிறார்கள். அதை கடவுளுக்கும் படைக்கிறார்கள். இக்கோவிலில் உள்ள குளத்தில் வெல்லத்தை கரைப்பதனாலும் நோய்கள் குணமாகும் என நம்பப்படுகிறது. தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதி அடைந்த தலம் என்பதால் இங்கு உடம்பில் ஏற்படும் பல்வேறு வகை குறைபாடுகள் நீங்கி நலம் பெறுகின்றனர். செல்வமுத்துக்குமாரர் சந்நிதியில் அர்த்தசாம பூஜையில் முருகனின் திருவடிகளில் சாத்தப்பெறும் சந்தனமும் திருநீரும் நோய்கள் தீர்க்க வல்லது. இவரது சந்நிதியில் தரப்பெறும் வைத்தியநாதர் மருந்தை வாங்கி தினமும் சாப்பிட்டு வந்தால் தீராத நோய்கள் பல தீருவதாக கூறுகிறார்கள். செவ்வாய் தோஷத்தால் பாதிப்படைந்தவர்கள் இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு. இத்தலத்தில் உள்ள இறைவனுக்கு சித்தர்கள் அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டு பல வரங்கள் பெற்றனர். அப்போது சிந்திய அமிர்தம் இங்குள்ள தீர்த்த குளத்தில் கலந்துள்ளது. எனவே இக்குளம் சித்தாமிர்த தீர்த்தம் எனப்படுகிறது. உடலில் ஏற்படும் அனைத்து வகையான நோய்களுக்கும் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் குணமாகும் என்பது நம்பிக்கை. இதில் 18 தீர்த்தங்கள் கலந்துள்ளன. சதானந்த முனிவர் இங்குள்ள தீர்த்தக்கரையில் தவம் இருந்தபோது தவளையை பாம்பு விழுங்க முயற்சித்து இவரது தவத்திற்கு இடையூறு செய்தது. கோபத்தில் இவர் விடுத்த சாபத்தினால் இந்த தீர்த்தத்தில் பாம்பு, தவளை இருப்பதில்லை. எல்லா வகையான நோய்களையும் தீர்த்து வைக்கும் மருத்துவ பீடமான இங்கு கொடுக்கப்படும் திருச்சாந்து என்ற மருந்து எந்தவிதமான நோய்களையும் குணமாக்கி தருகிறது. புற்றுமண், அபிஷேக தீர்த்தம், அபிஷேக சந்தனம், வேப்பிலை, அபிஷேக விபூதி இவற்றை கொண்டு தயார் செய்யப்படும் இந்த திருச்சாந்து உருண்டை எல்லா நோய்களையும் குணமாக்க வல்லது. இங்கு பக்தர்கள் அங்கங்களின் மாதிரி உருவத்தகடுகளை, உருக்களை தங்களின் உடல் குறைகள் நீங்க பிரார்த்தனை செய்து காணிக்கை செலுத்துகின்றனர். இது தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும். தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 16வது தேவார தலமாகும். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், குமரகுருபரர், காளமேக புலவர், வள்ளலார், அருணகிரிநாதர் என்று பலராலும் பாடப்பெற்ற தலம் இது. மகிழவர் வேலூரில் அன்பர் பவரோகமர வளர் வைத்தியநாதரையும் தையல் நாயகி அம்மையையும் பணிந்து வணங்கி நோயின்றி வாழ்வோம். 6ஆம் திருமுறையில் திருநாவுக்கரசர் அவர்களால் பாடப்பெற்ற புள்ளிருக்கும் வேலூர் பற்றிய பாடல். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராநோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. அற்புதம் செய்திடும் ஆற்றலின் தோற்றமே அங்காரகத் தெய்வமே, எங்கள் அங்காரகத் தெய்வமே. அகில உலகம் ஆளும் வல்லமை தந்திடும் அங்காரகத் தெய்வமே, எங்கள் அங்காரகத் தெய்வமே. அற்புதம் செய்திடும் ஆற்றலின் தோற்றமே அங்காரகத் தெய்வமே, அகில உலகம் ஆளும் வல்லமை தந்திடும் அங்காரகத் தெய்வமே.
வெற்றிக்கு நீயே வேகமும் நீயே அங்காரகத் தெய்வமே. வெற்றிக்கு நீயே வேகமும் நீயே அங்காரகத் தெய்வமே. வைத்தியனார் வளர்கின்ற வேதனே நாதனே அங்காரகத் தெய்வமே, எங்கள் அங்காரகத் தெய்வமே. அற்புதம் செய்திடும் ஆற்றலின் தோற்றமே அங்காரகத் தெய்வமே, எங்கள் அங்காரகத் தெய்வமே. அகில உலகம் ஆளும் வல்லமை தந்திடும் அங்காரகத் தெய்வமே, எங்கள் அங்காரகத் தெய்வமே. செவ்வாடை சூடிய செவ்வண்ணமேனியம் சதிராட வருகின்ற அங்காரகா, செம்மின்னல் ஒளி வீச சக்திக்கரம் கொண்டு சர்வபயம் நீக்கிடும் அங்காரகா. செவ்வாடை சூடிய செவ்வண்ணமேனியும் சதிராட வருகின்ற அங்காரகா, செம்மின்னல் ஒளி வீச சக்திக்கரம் கொண்டு சர்வபயம் நீக்கிடும் அங்காரகா. பூமி புத்ரா எங்கள் புவனநேசா உன்னை பூஜித்தோம் துவரை கொண்டே. பூமி புத்ரா எங்கள் புவனநேசா உன்னை பூஜித்தோம் துவரை கொண்டே. வாக்கினில் வாழவா வார்த்தைகள் சேர்க்கவா வளமான செவ்வாய் நாதனே. வாக்கினில் வாழவா வார்த்தைகள் சேர்க்கவா வளமான செவ்வாய் நாதனே. அற்புதம் செய்திடும் ஆற்றலின் தோற்றமே அங்காரகத் தெய்வமே, எங்கள் அங்காரகத் தெய்வமே. அகில உலகம் ஆளும் வல்லமை தந்திடும் அங்காரகத் தெய்வமே, எங்கள் அங்காரகத் தெய்வமே. புள்ளிருக்கும் வேளூர் வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளமர்ந்தாய் எங்கள் அங்காரகா. வள்ளல் உன் பாதத்தில் செண்பகப் பூவாலே அர்ச்சனை செய்தோமே அங்காரகா. புள்ளிருக்கும் வேளூர் வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளமர்ந்தாய் எங்கள் அங்காரகா. வள்ளல் உன் பாதத்தில் செண்பகப் பூவால் அர்ச்சனை செய்தோமே அங்காரகா. தெற்கு திசையாளும் தேவாதி தேவனே திருவருள் கிரகநாதனே. தெற்கு திசையாளும் தேவாதி தேவனே திருவருள் கிரகநாதனே. அன்னமதிலேறிவா ஆனந்தம் சேர்க்கவா அலங்கார செவ்வாய் நாதனே. அன்னமதில் ஏறிவா ஆனந்தம் சேர்க்கவா அலங்கார செவ்வாய் நாதனே. அற்புதம் செய்திடும் ஆற்றலின் தோற்றமே அங்காரகத் தெய்வமே, எங்கள் அங்காரகத் தெய்வமே. அகில உலகம் ஆளும் வல்லமை தந்திடும் அங்காரகத் தெய்வமே, எங்கள் அங்காரகத் தெய்வமே. அற்புதம் செய்திடும் ஆற்றலின் தோற்றமே அங்காரகத் தெய்வமே, அகில உலகம் ஆளும் வல்லமை தந்திடும் அங்காரகத் தெய்வமே. வெற்றிக்கு நீயே வேகமும் நீயே அங்காரகத் தெய்வமே. வெற்றிக்கு நீயே வேகமும் நீயே அங்காரகத் தெய்வமே. வைத்தியனார் வளர்கின்ற வேதனே நாதனே அங்காரகத் தெய்வமே. வைத்தியனார் வளர்கின்ற வேதனே நாதனே அங்காரகத் தெய்வமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. எழுப்பு மூக்கெழில் குவளையம் பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவம். இனிய முகம் தாமரை இரு செவிகள் செந்தாழை இரவி நிறம் நல்ல பவளம். கள்ளிருக்கும் ரோஜா பூ கண்ணங்கள் அல்லியில் கடைந்ததோர் 2 கால்கள். கைகளும் விரல்களும் கனகாம்பரம் மல்லி கற்பக பூவின் தோள்கள். புள்ளிருக்கும் வேளூர் பூவை உன் அங்கமெல்லாம் பூக்களாய் மலர்ந்திருக்க.
பூவுடல் கொண்ட உனை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன். வல்லவள் நின்னருளை வரும் துயரம் போக்கி ஒரு வரம் தந்து காக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளத்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உம்மையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். 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 பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய். பச்சை வெற்றிலை துப்பி கவி கால மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய். வேல் கேட்ட பிள்ளைக்கு செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய். விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விலகிடும் வழி அமைத்தாய். நூல் கேட்ட ஞானத்தில் 100 கவி பாடும் என்னை நோக்கி நீ என கொடுத்தாய். நொடி பொழுதில் என் வாழ்வில் படிப்படியாய் துயரங்கள் கிழைவதற்கேன் விடுத்தாய். வாழ்வரசி இனி எனது வருங்காலம் செல்வங்கள் வரும் காலம் ஆக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளத்தையல் நாயகிய வளம் காண வைக்கும் உம்மையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். 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 தாவென்று கேட்டவுடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாயென்று சொல்லி வைத்தார். தலைமகளுன் சந்நிதியில் கலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார். ஒன்று எதிரினிலே கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாமோ? சிறு பிழைகள் இருந்தால் மன்னித்து அருள் காட்டும் தேவி அவள் நீ அல்லவோ? ஆயக்கலை அத்தனையும் அறிந்தவனை நோய் நொடிகள் அணுகவிடல் முறையாகுமோ? அரியதோர் செல்வத்தை உரிய மகன் ஏற்காமல் அனுதினமும் வாடலாமோ? வாயுவென வேகமாய் வந்தெனது துயர் தீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளத்தையல் நாயகி வளம் காண வைக்கும் உம்மையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்.